ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 24ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் குறைந்து 22 கேரட் 1 கிராம் 11,500 ரூபாயாகவும், ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,545 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,360,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். தற்பொழுது 8 நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றத்தில் தாங்க இருக்குது. நேற்று இரவு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100-120 ரூபா கிட்ட வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் இருந்தது. தற்பொழுது பார்த்திங்கன்னா சின்னதாக இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் 1 மணி நேரம் இருக்குது. இந்த டைமில் ஏதாவது இன்னும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இன்னும் கொஞ்சம் மீண்டும் வந்து குறைய ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம், இல்லை அதிகரித்தாலும் அதிகரிக்கலாம். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை வந்து சின்ன ஒரு ஏற்றம் இருக்குங்க. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 7 பைசா நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 30 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. பார்ப்போங்க, என்ன இடைப்பட்ட டைம் ஏதாவது இதில் மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது 30 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. அடுத்து வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்பொழுதும் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால அந்த ஏற்றம் வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் வெள்ளியோட விலை அதே 174 ரூபாயில் இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு 9:45 10 மணிக்குள்ளே போஸ்ட் டேப்பில் நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 200 ரூபாய் 203 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் இருக்கிறப்போ வெள்ளி வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர்த்தோட கேள்வி வந்து இது இப்போ வந்து இந்த இறக்கம் இருக்குது, இதோடு நிற்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் விலை இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் விலை இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சுங்க, டிமாண்ட் அதிகமானதுனால. இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 30 33 ரூபா கிட்ட வந்து விலை வந்து இறங்கியிருக்கு வெள்ளி. இன்னும் ஒரு 10 ரூபா 15 ரூபா வந்து கரெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அமௌண்ட்டு தேவையில்லைன்னா லாங் டேர்மில் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஏன்னா வெள்ளியை வந்து செல் பண்ணிங்கனாலும் இப்போ இருக்கிற ரேட்லேருந்து ஒரு 15 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கிராமிற்கு 100 ரூபா 150 ரூபா வந்து குறையும், அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதிகமான ரேட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடிஞ்சால் லாங் டேர்மில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம